ஹாய் காய்ஸ், நான் தான் பூனைக்குட்டி. எங்கள் ஊர் அழகான ஒரு கேரள கிராமம். அங்கே நாங்கள் எங்கள் குட்டிகளோட ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, திடீர்னு எங்கள் ஊரில் பாம்புகள் அட்டூழியம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா எங்களோட பூனைக்குட்டியில் ஒவ்வொரு குட்டியாக காணா போக ஆரம்பிச்சிருச்சு. எங்கே தேடினாலும் எங்கள் பூனைக்குட்டிகளை காணோம். நாங்கள் ரொம்ப தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை எங்களுக்கு சுத்தமாக. அந்த டயத்தில் மரங்கள் நிறைய வெட்டினதுனால காட்டில் இருக்க விலங்குகள் எல்லாம் வீட்டை பார்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்குனா எங்கள் வீட்டு ஏசியில் பாம்பு வந்துருச்சு, கிச்சன் சிங்கில் பாம்பு வந்துருச்சு. சரி வெளியே கிளம்பலான்னு ஷூ போட போனால் ஷூக்குள்ளேருந்து பாம்பு வெளியே வருது, பைப்புக்குள்ளேருந்து பாம்பு வருது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டு மேட்டுக்குள்ளேருந்து பாம்பு வருது. ஓகேன்னு மோட்டர் ரூமுக்கு போனால் மோட்டர் ரூம்லேயும் பாம்பு, இப்படி எல்லா இடத்துலையும் பாம்பு. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், இப்படி பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் வர்றதுக்கு காரணம் மரங்களை எல்லாத்தையும் வெட்டுறதுனால. அதுக்கு வெயில் தாங்க முடியாமல் குளிரான இடத்த தேடி நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டு சிங்க்குள்ளேயும் மோட்டர் ரூமுக்குள்ளேயும் இப்படி எல்லா இடத்துலையும் குளிரான இடத்துலையும் அது வர ஆரம்பிச்சிச்சு. நாம் எல்லாருமா ஒன்று சேர்ந்து மரங்களை இன்னும் நிறையா வளர்க்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அதுகளுக்கும் அழிவு இருக்காது, நாமளும் அழிவு இல்லாமல் வாழவும் முடியும். ஸோ சேவ் ட்ரீஸ், சேவ் லைஃப்ஸ்.